Taste the Daily. சுனாமி தாக்குதலின் 20வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சுனாமியில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் கடற்கரை பகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அதிமுக நிர்வாகிகள் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சுனாமி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அனுசரிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாமல்லபுரம், கல்பாக்கம் உட்பட கடலோர கிராமங்களில் மீனவர்கள் கருப்பு தினமாக அனுசரித்து சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு கடலில் பால் வார்த்து நினைவஞ்சலி செலுத்தினர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாடு மீனவர் கிராமத்தில் சுனாமி நினைவிடத்தில் உறவினர்கள் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். மேலும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் சுனாமி பேரலையினால் இறந்தவர்களுக்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக சார்பில் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சுனாமியில் சிக்கி கடலூர் மாவட்டத்தில் 617 பேர் உயிரிழந்தனர். 40 பேர் மாயமாகினர். வெள்ளி கடற்கரையில் அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தலைமையில் கழக நிர்வாகிகள், மீனவ சமூகத்தினர் உள்ளிட்டோர் சுனாமி நினைவு தூணில் அஞ்சலி செலுத்தினர்.